வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தது தான், தம்ப்நெயில் எப்படிக்கா வைக்கணும், தம்ப்நெயில் எப்படிக்கா வைக்கணும். நானும் டெமோ காட்டாமலே இருந்தேன் ரொம்ப நாளாக. இன்றைக்கி உங்களுக்கு நான் டெமோவோட காட்டுறேன். அதில் சில நுணுக்கங்கள்லாம் இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டெமோவிலே சொல்லித்தரேன். உங்கள் சேனலில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, யூடியூப் பற்றி கற்றுக்கணும், யூடியூப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, மானிட்டைசேஷன் ஆன பிறகு என்னென்னலாம் பண்ணணும், என்ன வெரிஃபிகேஷன் பண்ணணும், எல்லாமே யூடியூப் மட்டும் A to Z நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பணம் வாங்கிக்கிட்டு தாங்க சொல்லித்தரேன். பெய்டு சர்வீஸ் தான். வேணுங்கிறவங்க நான் நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு ஹைப்பு பாயிண்ட் கொடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கு ஒரு ஹைப்பு பாயிண்ட்னால இந்த வீடியோ நிறைய பேர் போய் சேரும். இதை நான் வந்து பணம் வாங்கிக்கிட்டு தான் தம்ப்நெயில் வைக்க கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு வீடியோனால எனக்கு இழப்புகள் வரலாம், இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்சது இது ஒரு ஹெல்ப் மாதிரிங்க. வீடியோக்குள்ளே போமா, வாங்க போகலாம். இப்போ வந்து உங்கள் ஃபோனில் ChatGPT ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எந்த விதமான எடிட்டிங்கும் இல்லாமல் நான் என் ஃபோனில் எப்படி நான் ப்ரௌஸ் பண்ணுறேனோ அதை நான் அப்படியே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ChatGPT ஆப்புக்குள்ளே போயாச்சு. ஆஸ்க் ChatGPTன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ளஸ்ஸை தொட்டிங்கன்னா எந்த ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறணும். நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் வீடு கட்டுறோம் இல்லையா, அங்கே உள்ள ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு என்ன நான் டைட்டில் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து டைல்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ புது வீட்டில் டைல்ஸ் வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு வந்து டைல்ஸ் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து அதில் வீடியோ போட போகிறேன். அதுக்கான வீட்டோட ஃபுல் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அதுக்கான டைட்டில் தான் வந்து நான் வந்து இதில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ, நம்ம என்ன பிக்சர் கொடுக்குறோமோ அந்த பிக்சர் மேலே நம்ம கொடுக்குற டைட்டிலை பொறுத்து உங்களுக்கு தம்ப்நெயில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ ஈஸியாக டைட்டில் இதில் வந்து வைக்கிறீங்க. யூடியூப்லேயுமே டைட்டில் வைக்கலாம், அது நிறைய பேருக்கு தெரியாது. நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து முக்கியமானது 16:9. நீங்கள் எல்லாம் எழுதிட்டு இப்போது வீட்டை பாருங்கள் யூடியூப் தம்ப்நெயில் ரெடி செய்து கொடுன்னு போட்டுடணும். போட்டுட்டு 16:9 அப்படின்னு நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வரும். அதாவது நம்ம லாங் வீடியோவுக்கு தம்ப்நெயில் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி வரும். நீங்கள் மொட்டைக்கட்டையாக யூடியூப்புக்கு தம்ப்நெயில் ரெடி செய்து கொடு அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து எந்த சைஸில் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம யூடியூப் தம்ப்நெயில் சைஸ்க்கே வராது, அதை விட கொஞ்சம் பெருசாக வரலாம், இல்லாட்டி கொஞ்சம் சின்னதாக வரலாம், இல்லாட்டி ஷார்ட்ஸ் சைஸுக்கு வந்துடும். அந்த மாதிரி மாறி மாறி வரும். அதனால் நீங்கள் 16:9 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் லோட் ஆகுங்க. இப்போ பாருங்கள், தம்ப்நெயில் ரெடியாகி வந்துருச்சு. ஆனால் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தையோட மூக்கில் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக வெளிரி போய் அந்த பிள்ளை முகமே மாறி போயிடுச்சு. அப்போ நான் ChatGPT நான் மறுபடியும் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, என் குழந்தையோட மூக்கு வந்து வெளிரி போயிருக்கு, எனக்கு இந்த ஃபோட்டோ வேணாம், எனக்கு வந்து புதுசாக தான் வேணும்னு நான் கேட்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற அந்த டவுன்லோட் பண்ணுற ஃபோட்டோவை வந்து மேலே நீங்கள் வந்து ரெடி பண்ணுற ஃபோட்டோவை மேலே வந்து ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும், அதை தொட்டிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே. இப்போ நான் வந்து மறுபடியும் நான் டைப் பண்ண போகிறேன் பாருங்கள். என் குழந்தையின் மூக்கு, என் குழந்தையை எப்படி எழுதுறேன்னு நீங்களே படித்து பாருங்கள். என் குழந்தையை சரியாக காட்டு அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அப்போது மூக்கின் மீது ஏதோ தெரிகிறது அப்படின்னு போட்டேன்னா இது வந்து இந்த ஃபோட்டோவை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு மறுபடியும் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறோம். நீங்கள் இந்த சைஸை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சைஸ் வரும். அதே மாதிரி ஷார்ட்ஸுக்கு நீங்கள் 9:16 அப்படின்னு போடணும். ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் திருப்பி போட போகிறீங்க. லாங் வீடியோவுக்கு 16:9, ஷார்ட்ஸுக்கு 9:16 அப்படி மாற்றி போட வேண்டியதுதான். ஷார்ட்ஸுனுமே நீங்கள் ஷார்ட்ஸுக்கு தம்ப்நெயில் உண்டான்னு கேட்பீங்க. ஆமாங்க, ஷார்ட்ஸுக்கு தம்ப்நெயில் வைக்கலாம். ஆனால் அதை நீங்கள் எடிட் பண்ணி வீடியோவுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் வச்சா மட்டும்தான் தம்ப்நெயிலில் வந்து ஷார்ட்ஸில் வந்து செட் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் கமெண்ட்டில் நம்பர் பின் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. இப்போ நான் என் குழந்தையும் சரி பண்ணி கொடுத்துருச்சு ChatGPT. ஆனால் என் வீட்டுக்காரரை தூக்கிடுச்சு, எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு.
நான் என் குழந்தைய தான் சரி பண்ணி கொடுக்க சொன்னேன். அது வந்து என் வீட்டுக்காரரு சேர்ந்தே தூக்கிடுச்சு. நான் மறுபடியும் கேட்டேன், என் கணவரை ஏன் எடுத்தாய், திரும்பி கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். மறுபடியும் அது ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதை வந்து திருப்பி கொடுக்கும் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் யூடியூப்புக்கு மட்டும்தான் இந்த தம்ப்நெயில் உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதில் இன்னும் நிறைய ட்ரிக்கெலாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு தேவையான பத்திரிக்கையவே நான் இதில் தாங்க டிசைன் பண்ணேன். நான் டிசைன் பண்ண பத்திரிக்கை தான் எங்களுக்கு வந்து அடித்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. சாம்பிள் ஒன்று வந்திருக்கு. அது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ரெடி பண்ணது தான். இப்போ என் கணவரே திருப்பி கொடுன்னு நான் போட்டுட்டேன். கொஞ்சம் நேரத்தில் அது வந்து வந்துடும் பாருங்கள். இமேஜ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் கெட்டு ப்ளஸ்ன்னு வருது, எங்களுக்கு வந்து வரமாட்டேங்கின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது பணம் கட்டுனதாங்க வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு தம்ப்நெயில் வந்துருச்சு. புது வீட்டுக்கு டைல்ஸ் போட்டு முடிச்சாச்சுன்னு அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ என் வீட்டுக்காரர் வந்துட்டார், குழந்தையும் அழகாக கொடுத்துருச்சு. இப்போ நான் மேலே அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே கேலரிக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணும்போது மேலே அந்த அம்புக்குறி தொட்டு சேவ் பண்ணணும்.